Welcome to Money Management Channel. Last week market closing வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு பிரீத் ரிலீஃபை கொடுத்துருக்கு. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால்ல பார்த்துட்டு இருந்த நமக்கு இப்போ ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேல ரைஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு பாசிட்டிவ் சைன் பாத்தீங்க அப்படின்னா F&O க்ளோசிங்ல அன்னைக்கு வந்து FIIs வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு 3000 கோடிக்கு மேல. இது வந்து மார்க்கெட் வந்து அப்சைடு போறதுக்கு ஒரு சில வாய்ப்பா நம்ம கருதலாம். இருந்தாலுமே குளோபல் ஃபேக்டர்ஸும் நம்ம கம்பெனிஸ் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ரன் ஆக போகுது. இது வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்தாலும் டெஃபினட்டா வந்து மேல போகும் அப்படின்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்ப ஷார்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய ரிசர்ச் ஃபர்ம்ஸ் வந்து அவங்களோட டார்கெட்டை வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப HDFC செக்யூரிட்டிஸ் கூட Nifty 50 வந்து கூடிய சீக்கிரம் வந்து 23,800 லெவல்ல ஷார்ட் டைம்ல ரீச் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு சில ரிசர்ச் ஃபர்ம்ஸ் வந்து இந்த டைம் வந்து இப்போ 100 rupees இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு 50 rupees இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரிமைனிங் இருக்கிற 50 rupees வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணி 25 வந்து ஒரு 3 to 6 மந்த்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரிசர்ச் ஃபர்ம்ஸ் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் கொடுத்திருக்காங்க. HDFC பேங்க், HDFC லைஃப், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ரிலையன்ஸ், ஆக்சிஸ், கோல்கேட், CDSL, கல்யாணி இருக்கிற பாரத் ஃபோர்ஜ், இது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆகுது. FIIs வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா இப்ப இல்லைனாலும் கண்டிப்பா வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து அவங்க வந்து மிஸ் பண்ண போறதே கிடையாது. ஏன்னா இப்ப மோர்கன் ஸ்டான்லி கூட இப்ப லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு சில ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதாவது 2028க்குள்ள இந்தியன் எக்கனாமி வந்து 3rd largest எக்கனாமியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்தியால நம்ம மட்டும் இல்ல ஃபாரின் இன்வெஸ்டரும் கண்டிப்பா அதை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளோட மார்க்கெட்டை வந்து டெஃபினட்டா அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்டுக்குள்ள வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கத்தான் போறாங்க. லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா இருந்தாலும் ஃப்ரைடேவும் வந்து நல்ல பாசிட்டிவா தான் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஃபைனலா வந்து மார்க்கெட் வந்து 160 பாயிண்ட்டுக்கு பக்கமா பாசிட்டிவா க்ளோஸ் ஆகி 23,350 லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரம் 23,800 ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு HDFC செக்யூரிட்டிஸ் வந்து டார்கெட் கொடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆகுதா இல்ல நெகட்டிவா போகுது அப்படின்னு வரப்போற வாரத்துல வந்து நம்ம டிசைட் பண்ணிடலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்தியா கூடிய சீக்கிரம் வந்து 3rd largest எக்கனாமியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 2028ல நடக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி FIIயும் கூடிய சீக்கிரம் வந்து அவங்களுக்கு இந்த டேட்டா நம்மளோட கண்ட்ரியோட growth ரேட் எல்லாமே கிளியரா தெரியும். அதனால நம்மளோட மார்க்கெட்ல கூடிய சீக்கிரம் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அது 1 year கூட ஆகலாம், 2 years கூட ஆகலாம். அதை நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா வந்து அவங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில நம்மளோட மார்க்கெட் அதாவது நம்ம கண்ட்ரியோட GDP growth பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா growth ஆயிருக்கு. பர்டிகுலரா 1990ல வந்து நம்ம வந்து 12வது மிகப்பெரிய பொருளாதார நாடா இருந்தோம். அதுக்கப்புறம் 2000ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொசிஷன் வந்து டவுன் ஆச்சு. 13th largest எக்கனாமியா மாறணும். அதுக்கப்புறம் இப்ப 2020ல 5வது மிகப்பெரிய பொருளாதாரமா மாறி இருக்கோம். இது இதோட நிக்க போறதில்ல. இன்னித்தான் வந்து நம்மளோட வளர்ச்சி வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில கூடிய சீக்கிரம் 1 yearல 2026க்குள்ள வந்து நம்ம வேர்ல்டுலயே வந்து 4வது பொசிஷனுக்கு வருவோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2028ல 3வது மிகப்பெரிய பொருளாதாரமா வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்மளோட GDP வந்து 5.7 ட்ரில்லியனா இருக்கும் இருக்காங்க. அப்போ வந்து நமக்கு முன்னாடி US, சைனா, அப்புறம் நம்ம இருப்போம் இருக்காங்க. ஸோ இது 2028ல நடக்கல அப்படின்னாலும் 30க்குள்ள நடந்தாலுமே வந்து ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால வந்து நம்மளோட growth ஃபேக்டர் வந்து கிளியரா இண்டிகேஷன் கொடுக்குது. அதனால இப்ப மார்க்கெட் டவுனாவோ இல்ல நெகட்டிவாவோ ஓவர் வேல்யூஷன்லயே இருந்தாலும் நம்மளோட வளர்ச்சி வந்து இந்த ரேட் எல்லாமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணிரும் கூடிய சீக்கிரம். அதனால மார்க்கெட்ல இப்ப இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எந்த வகையில வந்து பயந்து வெளியே போயிடாதீங்க. குவாலிட்டியான கம்பெனியா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டினியூஸா வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல வந்து எந்த ஒரு தொய்வு இல்லாம மாதிரி பாத்துக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் அவாய்ட் பண்ணிட்டு லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிலையன்ஸ் மணியோட ஹெட் விகாஸ் ஜெயின் வந்து ஒரு சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. அந்த வகையில பேங்கிங் செக்டர்ல வந்து HDFC பேங்க்கும் ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் HDFC லைஃப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்.
ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ரியல் எஸ்டேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. கோல்கேட்டோ, சிடிஎஸ்எல், பாரத் ஃபோர்ஜ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து என்ன கம்பெனிஸை சொன்னாலும் நம்ம வந்து இது கிளியரா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றதா பெட்டர். ஏன்னா வந்து ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் சொல்றவங்க வந்து யாரும் வந்து பொறுப்பேற்றுக்க போறது கிடையாது. நம்ம மணிக்கு நம்ம தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். அதனால எத்தனை கம்பெனி ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாலும் அதை வாட்ச் லிஸ்ட்ல நீங்க நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் எந்த கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ அவர் கொடுத்திருக்கிற ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர்ல வந்து ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேங்க்குமே வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியான பேங்க் தான். ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க், ICICI, கோட்டாக் செக்யூரிட்டி இது எப்பயுமே வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் இருக்கும். இண்டஸ்ட்ரி PE வந்து 18-20 அந்த லெவல்ல இருக்கும். இண்டஸ்இண்ட் பேங்க்கும் ஆக்சிஸ் பேங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா 11 லெவல்ல இருக்கும். பப்ளிக் செக்டர் பேங்க் விட கொஞ்சம் வந்து ரைஸ் ஆயிருக்கும். இப்ப ரீசெண்ட் டைம்ல இண்டஸ்இண்ட் பேங்க்ல நடந்த ஃபாலால பாத்தீங்க அப்படின்னா அதுவும் பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு ஈக்குவலாவே போயிடுச்சு. ஸோ நீங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா குவாலிட்டியான கம்பெனிஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த வகையில் ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க் என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு மினிமம் போர்ஷன் என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த பேங்க்ஸ்ல எல்லாமே வந்து நான் ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க்ல வந்து ஒரு 25% இருக்கு அப்படின்னா ICICI, HDFCல 75% மேல பேங்கிங் செக்டர்ல வச்சிருக்கிறோம். ஸோ குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க மேக்சிமம் உங்களோட அமௌண்ட்டை வந்து டிப்ளாய் பண்ணுங்க. ரிமைனிங் வந்து நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு 25% வரைக்கும் டிப்ளாய் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ரிலையன்ஸ் வந்து என்னோட ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. இதையுமே தான் நான் கன்சிடர் பண்ணிருக்கேன். ரிமைனிங் இருக்கிற ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், கோல்கேட், CDSL, பாரத் ஃபோர்ஜ், HDFC லைஃப் இதெல்லாம் வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல கிடையாது. ரியல் எஸ்டேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியா இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை வந்து நான் பெருசா போக்கஸ் பண்ணதில்லை. இந்த ஸ்டாக்கை வந்து நான் பெருசா ட்ராக் பண்றதும் இல்லை. கோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் FMCGல வந்து அதர் கம்பெனிஸ் இப்போ ITC, ஹிந்துஸ்தான், நெஸ்லே இந்த மாதிரி கம்பெனிஸ் என்கிட்ட இருக்கு. கோல்கேட் இண்டிவிஜுவலா கிடையாது. ஸோ மற்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா ரிலையன்ஸ், HDFC, ஆக்சிஸ் பேங்க் இதுல மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைம்ல வந்து நீங்க ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. நீங்க வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர் ஆவாங்க. பர்டிகுலர் ஸ்டாக் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலா அந்த கம்பெனிஸ்ல சேஞ்சஸ் நடக்கிற வரைக்கும் நீங்க ரெகுலரா வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வாங்க. முடிஞ்ச வரைக்கும் SIP மாடல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். மார்க்கெட்ல வந்து மேபி இப்போ வந்து இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லா வந்து பாசிட்டிவா இருந்ததுனால நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு இமீடியட் கரெக்ஷன் கூட வரலாம். மறுபடியும் 22,000 பாயிண்ட் கூட போகலாம். ஸோ போகுது அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி நீங்க ரெகுலரா கண்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரிசர்ச் ஃபார்ம்ஸும் சரி, ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் இது எல்லாமே வந்து மார்க்கெட் நல்லா இருக்கிறப்ப பாசிட்டிவா இருந்தா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் ஒரு குளோபல் சிச்சுவேஷனோ இல்ல ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷனோ வந்து நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் வந்து நடக்க போறது இல்லை. ஆனா டெஃபினட்டா வந்து நம்மளோட கண்ட்ரியோட growth வந்து எக்ஸலண்டா தான் இருக்க போது. 2030 ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை வந்து நம்ம ரீச் பண்ணுவோம். அப்ப நம்மளோட மார்க்கெட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல நம்மள மாதிரி இருக்கிற ரீட்டைல் பர்சன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு நல்ல growth பார்க்க முடியும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.